இது காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் அண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி நிறையா பார்த்துருவோம். பர்சன்டேஜுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. பர்சன்டேஜ் புரிஞ்சவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸோட கான்செப்ட் புரிஞ்சுட்டா, அதாவது ஒரு பேசிக் புரிஞ்சுட்டா ஈஸியாக பர்சன்டேஜோட வேல்யூ யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அதில் முக்கியமாக சொல்ல போனால் இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனா ஏற்கனவே ஒரு சின்ன பேசிக்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ 25% ஆஃப் 200 அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 25% நாம் சம்முக்கு யூஸ் பண்ணும்போது டிவைடட் பை 100 ஆக்கிட்டு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் போட்டுருவோம் இன்ட்டு 200. 25 into 50. அப்போது 25% ஆஃப் 200, அதாவது 200ல் 25% எடுத்தால் 50 இருக்கும். இதே 50% கணக்கு பண்ணால் 100 வரும். 100% கணக்கு பண்ணால் 200 வரும். இந்த மாதிரி பேசிக் ஏற்கனவே அந்த 8th மெட்ரிக்னு சொல்லி எக்ஸசைஸ் 4.1 போட்டு சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். சரி, இப்போது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பேசிக் பார்ப்போம். பர்சன்டேஜுக்கு தனியாக இன்ட்ரோடக்ஷன் அந்த வீடியோ அதெல்லாம் தனியாக இருக்கும், அதை அப்போ பார்த்துங்க. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், அப்புறம் கெயின், ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி, டேக்ஸு, இதெல்லாமே இதில் நம்ம 8th மெட்ரிக் சம்சன் மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சிலையும் வரும். இது ரெண்டுத்துமே ஒவ்வொரு சாப்டரில் வரும், அவ்வளோதான். இப்போது காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன? ஒரு பொருளோட அடக்க விலைன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குகிறோம், எவ்வளோ ஒரு 10 ரூபா கொடுத்து 10 பொருள் வாங்குறோன்னா அந்த 10 பொருளோட விலை 100 ரூபா. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். இப்போது அதே பொருளை ஒவ்வொரு பொருளுக்கும் 2 ரூபா லாபம் வச்சு, இது வந்து நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் 2 ரூபா லாபம் வச்சு 12 ரூபான்னு அதே 10 பொருளை விற்றா நமக்கு 120 ரூபா கிடைக்குது. இது செல்லிங் ப்ரைஸ். சில நேரம் என்ன ஆகும், நம்ம ஓரளவுக்கு விற்றுருவோம், இல்லை விற்காம போயிடும், நாளாகிடும். அவுடேட்டடாக ஆன பொருளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில நேரம், இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 2 ரூபா லாபம் வச்சுருக்கிறது. சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், செல்லிங்கை சரி பொருளை தள்ளி ஆகணும்னு சொல்லி அந்த 10 ரூபாயிலேருந்து 2 ரூபா மைனஸ் பண்ணி 8 ரூபாய்க்கு கூட பொருள் விற்போம். அப்படி விற்கும்போது 80 ரூபாய்க்கு பொருளை விற்றுருப்போம். இப்போது இது ஒரு செல்லிங் ப்ரைஸ். 2 கேஸ் நடக்குது. இந்த 2 கேஸில் ஒருத்தர் லாபத்துக்கு விற்கிறாரு. என்ன லாபம்? இதில் வந்து கெயின் ஆர் ப்ராஃபிட், 2 விஷயம் இருக்கும். ப்ராஃபிட் ஆர் கெயின் ரெண்டும் ஒன்று தான். ப்ராஃபிட் ஆர் கெயினை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருந்தால் அது ப்ராஃபிட், இல்லைன்னா கெயின். லாஸை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருந்தால் அது லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இன்னும் ஒரு 2-3 டைம் மட்டும் பார்த்துப்போம். மார்க்கெட் ப்ரைஸ், அப்புறம் டிஸ்கவுண்ட்டு. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, இப்போது துணிக்கடை அதெல்லாம் வந்து அவங்க ஒரு டேக் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த டேக்கில் ஒரு விலை இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ். அந்த டேக்கில் ஒரு விலை இருக்கும், அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ டிஸ்கவுண்ட்னா என்னென்னா, இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அவங்க என்ன ப்ரைஸ் வந்து கொட்டேஷன் பண்ணியிருக்காங்களோ, அந்த டேக்கை மாட்டியிருக்காங்களோ, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அதாவது இப்போ 25% ஆஃபர்னா 25% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ், அதை போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் டிஸ்கவுண்ட்டு. அடுத்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் நேராக ஒரு சென்னைக்கு போகிறீங்க. சென்னைக்கு போயிட்டு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன். இது அதே இடத்துல நம்ம திரும்ப போடுறோம்னா இது புரியாமல் போயிடும். இந்த இடத்துல போகிறோம், சென்னைக்கு போயிட்டு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிக்கிறீங்க. நீங்கள் போயிட்டு வர செலவுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பொருளுக்கு நீங்கள் இவ்வளோ அதாவது ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸோ இல்லை அது வேறு மாதிரி எக்ஸ்பென்ஸோ பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. ஒரு ஆள் கூலி கொடுத்துருப்பீங்க, இதெல்லாம் சேர்த்து. அப்படி ஆகும்போது ஒரு பொருளுக்கு ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கீங்க. அந்த கடையில் வாங்கின விலை இல்லாமல் அந்த 2 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. அப்போ டோட்டலாக அந்த பொருளுக்கான காஸ்ட் ப்ரைஸ்ன்றது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் சேர்த்து 12 ரூபா ஆகிடும். இதில் இந்த 10 ரூபான்றது காஸ்ட் ப்ரைஸு, இந்த 2 ரூபாங்கிறது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். இந்த 10 ரூபாயும் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸும் சேரும்போது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு சம்பளம் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸும் சேர்த்து சொல்லியிருந்தா, காஸ்ட் ப்ரைஸோட ஓவர் ஹெட்டை கூட்டிக்கிட்டு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸை வச்சு செல்லிங் ப்ரைஸையும் நம்ம டிஃபைன் பண்ணி ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிங்க. அடுத்து என்னென்னா, ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத நீங்கள் செல்லிங் ப்ரைஸையும்
காஸ்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்க. செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ் இன் கேஸ் கம்மியாக இருந்தால் அது லாஸ். காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் அது லாஸு. இந்த பேசிக் பார்த்துக்கிங்க. இப்போ என்னென்னா இந்த ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ப்ராஃபிட் இது ஒன்று எழுதிக்கணும், ஒரு ஃபார்முலா மாதிரி. அப்படின்னா நிறையா சம் போடும்போது லாஜிக்காகவே டக்குன்னு நம்மளால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க, நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ப்ராஃபிட் ஆர் கெயின் இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்போது செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்து காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு வைக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 120 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா தான். அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா விற்றுருக்கோம்? 20 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா காசு கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த வேல்யூ டிவைடட் பை டோட்டல் காஸ்ட் ப்ரைஸோட அமௌண்ட். காஸ்ட் ப்ரைஸோட அமௌண்ட் எவ்வளோ? 100 இன்ட்டு 100, 20%. ப்ராஃபிட்டை பர்சன்டேஜில் சொல்லணும்னா எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கோ, அதாவது செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணி அந்த வேல்யூ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ. காஸ்ட் ப்ரைஸ் 100 தானே எடுத்துருக்கோம், அதை போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு தெரியும். இதுவே லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைங்களா, இப்போ இன்கேஸ் இதே 100 ரூபா அடக்க விலை உள்ள காஸ்ட் ப்ரைஸ் உள்ள ஒரு பொருளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 80 ரூபாய்க்கு விற்கிறீங்க. 80 ரூபாய்க்கு விற்றா என்ன ஆகும்? லாஸு 20% ஆகும். இப்போ 20ங்கிறது லாஸ். இதுலேயுமே கிட்டத்தட்ட லாஸோட பர்சன்டேஜ் எப்படி சொன்னீங்க, எவ்வளோ லாஸ் ஆச்சு? 20 ரூபா. அடக்க விலை எவ்வளோ? 100 ரூபா இன்ட்டு 100, அதே 20% லாஸு. ஓகேவா? இதுவே இந்த 100 ரூபாய்க்குன்னு போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா 80 ரூபான்னு வச்சுங்க. 80 ரூபா அடக்க விலை, விற்றது 60 ரூபாய்க்கு. அப்போ லாஸ் ஆனது 20 ரூபா. இதுக்கு லாஸ் கண்டுபிடிச்சி பாருங்களேன். லாஸ் பர்சன்டேஜ் என்ன? நமக்கு லாஸ் ஆனது 20 ரூபா, அடக்க விலை 80 ரூபா இன்ட்டு 100 அடிச்சிங்கன்னா ஒரு 0 போயிடும். 12 அடித்தா 4, 5, 4 அடித்தா 5, 5 × 5 25% என்ன? லாஸு. ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது. ஓகேவா? அதனால் லாஸ் தான். இப்போ இந்த பேசிக் பார்த்துருப்பீங்க. அடுத்து இப்போது செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ், இது வந்து எவ்வளோ கரெக்டாக ப்ராஃபிட் வந்தது, எவ்வளோ கரெக்டாக லாஸ் வந்ததுங்கிற விஷயம் மட்டும்தான் இதில் இருக்கும். இப்போ டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, நம்ம அசல் இதே சேர்த்து வரும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு அதுக்கு இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ், செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒன்று கிடச்சிருக்கும் இல்லையா. இப்போது போன இதில் 20% ப்ராஃபிட் கிடச்சிது, அது கூட 100 கூட்டி டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஆக்சுவலாக பர்சன்டேஜில் செல்லிங் ப்ரைஸ் மட்டும், ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க, பர்சன்டேஜ் கிடையாது. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ சொன்னேன்? 100 ரூபா சொல்லியிருந்தா 100 ரூபா பொருள் தானே 170 ரூபாய்க்கு போது 20 ரூபா லட்சம் கிடைச்சிது. ஆக்சுவலாக பர்சன்டேஜை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 120 டிவைடட் பை 100 அடித்தா 1.2 வரும். இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 100 ரூபா. அப்போது 1.2 × 100 மல்டிப்ளை பண்ணால் 120 ரூபா நம்ம செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். 20% லாபத்தில் அதோட காஸ்ட் ப்ரைஸை நம்ம கம்பேர் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஃபார்ம் தான் வச்சு. இப்போ இந்த இடத்துல 20 போட்டோம் பார்த்தீங்களா, 20க்கு மேலே இந்த இடத்துல இது எதோட வேல்யூ? செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ், செல்லிங் அதாவது ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ். செல்லிங் ப்ரைஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதே இடத்துல செல்லிங் ப்ரைஸு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு என்ன பண்ணோம்? 100 மைனஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் ஆச்சு, அந்த லாஸ் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது டிவைடட் பை 100 இன்ட்டு
காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ், அதாவது அடக்க விலை அப்படின்னு வச்சுக்கோம். இப்போது அதே சம்பளம் இதுக்கு முன்னாடி சம்பளம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு 80 ரூபா ரேட்டுக்கு நம்ம ஒன்று பண்ணோம். அதுக்கு முன்னாடி 100 ரூபி ரேட்டில் 20 ரூபா லாஸ் ஆச்சுன்னு ஒரு பிசாம் போட்டோம். அந்த இதை போட்டோம். அதுலேயும் 20% லாஸ் ஆச்சுங்களா. 100 மைனஸ் 20 டிவைடட் பை 100 இன்ட்டு 100, 80 by 100 இன்ட்டு 100, ஆன்சர் 80. அப்படின்னா என்ன, 20% நஷ்டத்துக்கு நம்ம விற்றுருந்தா 20% நம்ம அப்ளை பண்ணும்போது 80 ருபீஸுக்கு நம்ம விற்றுருப்போம். எவ்வளோ ரூபா உள்ள பொருள்? 100 ரூபா உள்ள பொருள். இப்போ அடுத்து டிஸ்கவுண்ட்டை பற்றி ஒரு சின்ன பேசிக். டிஸ்கவுண்ட் என்னென்னா, இப்போ நம்ம ப்ராஃபிட்டு லாஸு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, டிஸ்கவுண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் வைங்களேன். டிஸ்கவுண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா, டிஸ்கவுண்ட் எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அது வந்து இப்போ இந்த ஒரு 200 ரூபா பொருளுக்கு 20 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். 20 ரூபா பண்ணி 180 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது 200 ரூபா. எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க? 20 ரூபா. அப்போது 20 டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 200 இன்ட்டு 100. பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இன்னமும் ஜிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸு, வேல்யூ ஆடட் டேக்ஸு அப்படின்னு சொல்லி நிறையா சம் வரும். அது எல்லாமே இப்போது நம்ம ப்ராஃபிட்டை எப்படி கண்டுபிடிச்சோம், லாஸ் எப்படி கண்டுபிடிச்சோம், டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி தான் அந்த ஜிஎஸ்டி, டேக்ஸு, வேல்யூ ஆடட் டேக்ஸு இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அந்த மாதிரி சம் வரும்போது அதோட பேசிக்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, ஓவர் எக்ஸ்பென்ஸு, இந்த சம்மந்தப்பட்ட சம்மோட இன்ட்ரொடக்ஷனை இதோட முடிச்சுக்கலாம்.